ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்னைக்கு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நிறையா பேர்ட ஃபோனில் இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ப்ரௌசர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சாம்சங் ப்ரௌசரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால. பட் உங்கள் ஃபோனில் வந்து இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது ஆப் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, எதுவுமே டவுன்லோட்ஸ் பண்ண முடியல, இல்லாட்டி வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஆப் ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் சாம்சங் ப்ரௌசர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்க. சாம்சங் ப்ரௌசர் சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படின்னு இந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல ஷோ ஆகும். பாருங்க அப்டேட் வந்திருக்கான்றத. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணாம மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது ப்ரௌசர்னால கண்டிப்பா எப்பயுமே லேட்டஸ்டான வெர்ஷன் யூஸ் பண்ணும் போது தான் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம நமக்கு ப்ரௌஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை வந்து அப்டேட் பண்ணிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் ப்ரௌசர் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களால் இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போகணும். போனதுக்கு அப்புறமா இங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து ஓகே கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபோர் ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு இங்க ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் கேஷையும் கொடுத்துருங்க. அதோட கிளியர் டேட்டாவும் கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்க. பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் ஆட்டோவாகவே வந்து ஆஃப் ஆகி ஒன்று ஆகும். ஸோ அந்த டைம் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாக இருந்து ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஃபோனில் ஏதாவது ஸ்லோ ஆகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோவாக சால்வ் ஆகி இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.